கடைசியா ஒரு அரை மணி நேரம் நான் ஃபுல்லா அழுதுகிட்டே இருந்தேன். நல்ல அழுகை கண்ட்ரோல் பண்ண முடியல. சில கிளைமேக்ஸ்லாம் ஒரு நல்லவன் 1000 நல்லவனை உருவாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அற்புதமா இருக்கும் உண்மையிலே. கொண்டாட வேண்டிய ஒரு படம் இதெல்லாம். சூப்பர். இந்த வருஷத்தோட முடிவுல ஒரு சிறந்த படமா சிறை வந்திருக்கு. சிறை உண்மையிலேயே இந்த படம் வந்து வெறித்தனமா இருக்கு. படம் வந்து எந்த இடத்துலையுமே ஒரு துளி லேக்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கு இந்த படம். ஆனஸ்டா சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு காவல்துறை அப்படின்னாக்கா அது எவ்வளவு கஷ்டமான வேலை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப நேரம் நிக்கணும். அதுலயும் இந்த எஸ்கார்ட்னு சொல்லுவாங்க. யாருன்னா வந்து இந்த கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அக்யூஸ்ட கூட்டிட்டு வருவாங்க. அந்த வேலையில பயங்கரமான ரிஸ்க் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சுனாக்கா அவங்க வேலையே போயிடும். அவங்க ரிமாண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ இது ஒரு காலவரில் காமிச்சிட்டாங்க. நம்ம என்ன நினைச்சோம்னா ஒரு போலீஸோட ஸ்டோரியா காட்டுவாங்க, அவங்க வலிய கஷ்டத்தை காட்டுவாங்கன்னு நினைச்சோம். இது கதையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரு கிராமத்து சப்ஜெக்ட், அதுதான் கதை. அந்த கதையை வச்சு கூட இது வந்து அதாவது போலீஸ் தரப்புல இருந்து ஒரு விஷயத்தையும் சூப்பரா நம்ம கொண்டு வந்து காமிச்சிட்டாங்க. அடுத்து ஒரு ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் அவ்வளவு உண்மைக்கு நெருக்கமா எடுத்திருந்தாங்க. நம்ம என்னமோ அந்த படத்தோட கூட டிராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு அற்புதமா பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி பார்க்கும்போது இந்த படம் வந்து சமூக கருத்தை அப்படியே அள்ளி தெளிச்சிருக்காங்க பயங்கரமா. ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு சொல்லுவேன் நான் இந்த படத்தை. அதாவது ஒரு போலீஸ் ஒரு ஜட்ஜி இவங்களுக்கான ஒரு மெசேஜாக எடுத்திருப்பாங்க. ஆனா நீங்க ஆழ்ந்து பாத்தீங்கன்னாக்கா இதுக்குள்ள பல கருத்துக்கள் இருக்கு, பல மெசேஜ் இருக்கு உள்ள. எல்லாருமே அவன் வேலையை சரியா செஞ்சா போதும், அதனால எவனோ ஒருத்தன் பயனடைவான் அப்படின்றது. இந்த படத்தை கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். அதே மாதிரி இந்த சங்கி கூட்டத்தெல்லாம் செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்கும் படத்துல. கண்டிப்பா எல்லாரும் தவறாம பார்க்கணும், அதுக்காகவே பார்க்கணும். அப்துல் ரஹீம் அப்படின்னு ஒரு பேர் வச்சதுனால ஒருத்தன் படுற கஷ்டத்தை காமிப்பாங்க பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுல வந்து காதர் பாஷான்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் ஒன்று பண்ணியிருப்பாரு. அதுக்கு ஒரு இது கொடுக்குற மாதிரி சூப்பரா இருக்கும். நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல, போய் பாருங்க. ரொம்ப நல்ல படம், சமூக கருத்துள்ள ஒரு படம். அதாவது எப்படி சொல்றது, இந்த படத்தை வந்து ஃப்ரீ டைம் இருந்தா பாருங்க, வீக்கெண்ட்ல நீங்க ஃப்ரீயா இருந்தா பாருங்க. இல்ல கண்டிப்பா ஒருத்தரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். 50 வருஷம் 100 வருஷம் ஆனாலும் இந்த படத்தை தோண்டி எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு படம். அவ்வளவு நல்ல படம். அவ்வளோ எத்தனை வருஷம் கழிச்சும் இந்த படம் நின்று பேசும். அந்த மாதிரியான படம் இது. சூப்பரா இருக்கும். நிறைய மெசேஜ் இருக்குள்ள. காவல் அதிகாரினாலே இனிமேல் விக்ரம் பிரபுக்கு எழுதி கொடுத்துடலாம், அப்படி பண்ணியிருக்காரு. அந்த போலீஸாக வாழ்ந்திருக்காரு. சுருக்கமா சொல்லணும்னா நாமளை வந்து டைரக்டர் வந்து அந்த கோர்ட் ரூம்ல நம்மள நிக்க வச்சிருக்காரு. படம் பார்க்குற நாம அங்க நிக்கிற மாதிரி இருக்கு. அந்த இதுல அவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு, அற்புதமான ஒரு படம். எல்லாரும் ஃபேமிலியோட போய் பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். ரெண்டாவது படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரே ஒரு சீனை ப்ரெடிக்ட் பண்றான், உனக்கு லைஃப் டைம் செட்டில் பண்றான்னு சொல்லலாம். ஒரு சீனோட ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நீ நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு அப்படின்னு இருக்கும். சூப்பரா இருக்கும். கடைசியில கிளைமேக்ஸ் எல்லாம் ஒரு நல்லவன் 1000 நல்லவனை உருவாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அற்புதமா இருக்கும். உண்மையிலே கொண்டாட வேண்டிய ஒரு படம் இதெல்லாம். சூப்பர். சிறை படம் இப்பதான் நான் பார்த்துட்டு வரேன். கடைசியா ஒரு அரை மணி நேரம் நான் ஃபுல்லா அழுதுகிட்டே இருந்தேன். நல்ல அழுகை கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் இந்த வருஷத்துல இதுதான் 2வது டைம் அழுறேன். எனக்கு கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு படத்தை வந்து டைரக்டர் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தாரு. ஒரு முஸ்லீம் கைதியை வந்து கோர்ட்ல போய் ப்ரொடியூஸ் பண்றது தான் கதை. இந்த டிராவல் பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிராவல். எப்படி இருக்குன்னா அவனுடைய லவ் ஸ்டோரி, அவனோட வாழ்வியில் அவன் சந்திக்கிற பிரச்சனை, இது எல்லாத்தையுமே வந்து டைரக்டர் வந்து பக்காவா போர்ட்ரே பண்ணியிருக்காரு. ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு படம் பார்க்கறதுக்கு. சினிமாட்டோகிராஃபியும் மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகரும் பயங்கரமாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப படம் வந்து அப்படியே நம்மளுடைய லாஸ்டாக நம்ம மைனா படம் பார்த்தப்ப என்ன ஃபீல் இருந்துச்சோ ஆடியன்ஸுக்கு அதே ஃபீல் கிட்டத்தட்ட வரும். ஆனால் கிளைமேக்ஸ் முத கொண்டு எங்கேயுமே டைரக்டர் வந்து ஆடியன்ஸை ஏமாத்தல. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது கூட்டம். அது எனக்கு வருத்தமாக இருக்குது. அந்த பையனுடைய ஆக்டிங் தான் ரொம்ப ரொம்ப நம்ம ஆடியன்ஸா இருக்கிற எல்லாருக்குமே அழுக ஏற்படுத்துது. ரொம்ப இல்ல தப்பிச்சு போற சீனு, அதோடைய வந்து அவன் வந்து கோர்ட்ல வந்து அவனே வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து அவனே வந்து சரண்டர் ஆகிற சீன்லாம் வந்து உண்மையாலுமே ஒரு மாதிரி புதுவித டச்சா இருக்குது. படமே ஒரு அதோட குவாலிட்டி, ஃபிலிம் குவாலிட்டியே வந்து ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு இருக்கு கிட்டத்தட்ட. சிறை பார்த்துட்டு வரேன். சிறை ரொம்ப அருமையா வந்திருக்கு. இந்த வருஷத்தோட முடிவுல ஒரு சிறந்த படமா சிறை வந்திருக்கு. ஒரு இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனுடைய காதல் கதை, அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் விஷயங்கள் எல்லாம் வச்சு ஒரு கதை சொல்லியிருக்காங்க. விக்ரம் பிரபு ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. ரொம்ப இயல்பா பண்ணியிருக்காரு. மற்ற படங்களோட டானாக்காரன் அந்த ரேஞ்சுக்கு கூட சொல்ல முடியாது, அதை விட சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. அவர் கரியர்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸா இந்த படம் இருக்கும் கண்டிப்பா. போலீஸ் ஸ்டோரி, நார்மல் போலீஸ் ஸ்டோரியா இல்ல டிஃபரண்டா ஏதாவது எடுத்துருக்காங்க? இது சொல்ல போனா ஒரு லவ் ஸ்டோரி ப்ரோ. இது ஆக்சுவலி ஒரு லவ் ஸ்டோரி. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அரசியல், லவ் ஸ்டோரிக்கு பின்னாடி என்னென்னலாம் அரசியல் நடக்கலாம், இந்த மாதிரி சேர்ந்தவன்றதால என்னெல்லாம் அரசியல் நடக்கலாம் அப்படின்றத வந்து கொஞ்சம் வெளிப்படையா சொல்லியிருக்க படம். டைட்டில் சிறைன்னு வச்சிருக்காங்களா, அதுக்கு ஏதாவது ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்களா? பண்ணியிருக்காங்க. ஏன்னா கதை காலமே அதுதானே. அவன் சிறையில் அடைக்கப்பட்ட ஒருத்தனுடைய கதை தான் அப்படின்றதால சிறை கரெக்டான டைட்டில் தான். ஆல்சோ போலீஸ் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்றதால. படத்துல ஸ்கிரீன் பிளே அப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அது
ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்குது ப்ரோ. ஸ்க்ரீன் பிளே, எடிட்டிங், மியூசிக், ஆக்டிங் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படமே த்ரூ அவுட் நல்லா வந்திருக்கு. லேக்லாம் எதுவும் ஃபீல் பண்ணல ப்ரோ. த்ரூ அவுட் நல்லா இருக்கு படம். எமோஷனலாக இருக்கு ப்ரோ. சஸ்பென்ஸ் அதெல்லாம் இருக்குது, சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதை விட கொஞ்சம் எமோஷனலாக நல்லா இருக்கு படம். சூப்பராக கனெக்ட் ஆகும். ஆமாம், ஃபேமிலி படம் தான் ஆக்சுவலி சொல்ல போனால். எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் அது. ஆக்சுவலி மியூசிக் சூப்பராக இருக்குது, சாங்ஸ் சூப்பராக இருக்குது. த்ரூ அவுட் த ஃபிலிமே எல்லா கிராஃப்ட்டுமே நல்லா இருக்கு, ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது கம்பேர்லாம் பண்ண முடியாது, வேற வேற ஜானர்ஸ். பட் ஆனால் அவர் கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸாக இந்த படமும் இருக்கும். ஆமா ஆமா. இல்ல அது அது நீங்க ரிவீல் பண்ணாதீங்க. ஏன்னா படத்துல வந்து ரொம்ப நம்மள ஏமாத்தல, ச்சே என்ன சாகடிக்க தானே போற அப்படின்ற மாதிரி தானே நம்மளுக்கு தோணும். ஏன்னா இப்போ நம்ம வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை சாகடிச்சிட்டாதான் அந்த படம் மனசுல நிற்கும்ன்றது சில பேர் அதை நிலைநாட்டிட்டாங்க. அதனால இதுல அதை செய்யாதது போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. படம் மொத்தமா ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு இருந்தது, வேற லெவல்ல இருக்கு படம். பட் ஆனால் படத்துல தேட்டர்ல தான் கூட்டம் இல்லை, இனிமேல் கூட்டம் வரும் நாங்க நம்புறோம். இல்ல தானாகாரன் வந்து வேற, என்டையரா வேற. இது தானாகாரன் மாதிரி இல்லை ப்ரோ. இது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு போலீஸா இருக்கிறவர் வந்து ரொம்ப கெடுபடியா நடந்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்தவளுடைய கூட கூட்டிட்டு போற ஒரு சிறை கைதி கெடுபடியா நடந்துக்கணும்னு அவசியம் கிடையாது. சாப்பிட்றேடா, டீ குடிக்கிறடா, என்னதான் பிரச்சனை, ஏன்டா இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னு கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்கன்றது தான் அந்த படத்தோடைய கருத்து. ரொம்ப பக்காவா டெலிவரி பண்ணியிருக்காரு டைரக்டர். ஃபேமிலியா எல்லாரும் கண்டிப்பா வந்து பார்க்கணும். அப்பதான் போலீஸ் மேல உள்ள பயமும் போகும். போலீஸா இருக்கிறவங்களுக்குமே வந்து ஆமா நம்மளும் கூட இருக்கிறவங்கள்ட்ட இப்படிதான் நடந்துக்கணும், வேலை செய்யறவங்கள்ட்ட. நம்ம மண்ணு போயிட்டு சும்மா கெடுபடியா மாதிரி வெறப்பா நடந்துட்டே இருந்தாக்கா அது எந்த அளவுக்கு அவனையுமே பாதிக்கும். ஒருத்தரவன் நானே சும்மா இருக்கிறேன், நீ தப்பிச்சு ஓடுன்ற மாதிரி இருக்கு, ஓடுறான்ற மாதிரி இருக்கு, புரியுதுங்களா? அப்போ அந்த படத்தோடைய இன்டென்ஷன், அதாவது மனிதர்களோட இன்டென்ஷனை வந்து போலீஸ்காரங்க ஜட்ஜ் பண்ண தேவையில்லைன்றதும் இதுல ஒரு மெசேஜா சொல்லியிருக்கோம். கண்டிப்பா இது ஒரு கம்பேக்கா இருக்கும் நான் நம்புறேன். விக்ரம் பிரபு பக்காவா பண்ணியிருக்காரு, அவரோட ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கு. அதாவது ஒரு பிசுறு தட்டுல இதுல வந்து நடா இது ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த மாதிரிலாம் வந்து ஒரு கிரிஞ்சித்தனமும் எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு தந்திருக்காங்க. ஆமா, மியூசிக்கும் சினிமாட்டோகிராஃபியும் வேற லெவல்.